உபவாச கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எத்தனை நெருக்கடிகள் உபத்திரங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்மை ஆண்டவர் இந்த வெளிச்சத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பலருடைய இருளை போக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரது பரிசுத்த ஆவியானவர் நீ எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அவரை பார்க்க வேண்டும். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சொத்தரிக்கிறோம். வந்து ஜெபித்த பிள்ளைகள் இன்றைக்கு தேவ பலனை அடைந்திருப்பார்கள். கர்த்தருடைய பாரத்தையும் கர்த்தருடைய தயவையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக அடியானுக்கும் தேவ பலனும் தேவ கிருபைகளும் தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த 60 நாட்கள் கடந்து வர சாமி நீர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் போதுமான பலனையும் பாதுகாப்பையும் தேவ கிருபையும் தேவனுடைய அபிஷேகங்களும் அதிகமாக நிரப்பப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையால் உம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் ஆற்றி தேற்றுவது மாத்திரமல்ல, அடியானுக்கும் அந்த வார்த்தையினாலே இன்னும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் இவர்களை தாங்கட்டும். ஆமேன். உட்காருவோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 2வது வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 25. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதீரும். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு நல்ல வார்த்தை. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுதும் படிச்சின்னு வச்சிங்களேன், நிறைய காரியங்களை கர்த்தர் அதில் உணர்த்துவார். அதில் ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வரேன். 5ஆம் வசனத்தையும் 18, 20 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிற. நல்லா கவனிச்சிங்க இந்த வசனத்தை. அடுத்தது 18 சொல்லுது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்கள் எல்லாம், இங்கே பாருங்க, காத்திருப்பேன், மன்னித்தருளும். 20, 21 சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி உம்மை நம்பி இருக்கிறேன். 21 சொல்லுவாங்க, இதில் நம்பி இருக்கிறேன். 21 சொல்லுது பாருங்க, உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு. கவனிங்க, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்பி இருக்கிறேன், காத்திருக்கிறேன் என்று வார்த்தைகள் அதிகமாக இதில் சொல்லப்படும். நம்பி இருக்கிறேன், காத்திருக்கிறேன். அதில் 11வது வசனம் அழகாக சொல்லும், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, என்னை அதை மன்னித்து அருளும். அல்லேலூயா. இந்த அதிகாரங்கள் நீங்கள் படிக்கும்போது போதித்தருளும், மன்னித்தருளும், இப்படி நிறைய வார்த்தைகள் இதில் என்ன பண்ணுதுங்க, சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு காரியத்தையும், சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால் நாள் முழுவதும் காத்திருக்கணும். நாள் முழுவதும் கர்த்தருக்காக காத்திருக்கணும். 2வது, அதில் 7வது வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, என் இளம் வயது பாவங்களினால் என் மீறுதலை நினையாதிரு. கவனிங்க, ஒருவேளை வாலிப காலங்களில் நான் செய்த பாவங்களை என்ன பண்ணாதீங்க, இந்த நாட்கள் அதை நினைக்காம, கர்த்தாவே உமது தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். இங்கே என்ன சொல்லப்படுது, நினைத்தருளும். இந்த வசனத்தில் எனக்கு தாவீது நிறைய நெருக்கடி படும் பொழுது, உபத்திரங்களை சந்திக்கும் பொழுது, சத்துருடத்தில் நான் தோற்று போயிடுவனோ, சத்துருக்கிட்ட நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ என்று சொல்லி ஒரு பயம், அச்சம் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியங்களை முறையிடுகிறதை அங்கு நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம் எங்கேயோ வெட்கப்பட்டுட்டோம். யாருக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணிட்டோம்,
அவமானம் அடைஞ்சிட்டோம், நிந்தைகள் அடைந்துட்டோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோங்க, நிறைய பேர் வார்த்தையினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவமான நிந்தைகள் என்பது கர்த்தருக்குள் நம்மை உருவாக்குகிறது. அவமான நிந்தைகள் என்ன பண்ணுதுங்க, கர்த்தருக்குள் நம்மை உருவாக்குகிறது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அதை செய்ய விரும்புகிறது. இன்றைக்கு சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் ஒரு போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தில் பல போராட்டங்களை நாம் சந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு போராட்டத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது நாம் சற்று வாசிப்போம். 1 சாமுவேல் பக்கம் 374 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது இருக்கிறான் என்று கவனிங்க. இந்த சவுல் ஒரு பெலிஸ்தனை தொடர்ந்து போய் யுத்தத்தில் அவனை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த மனுஷன் வெற்றி கொண்ட பிறகு இந்த மனிதனிடத்தில் துர்க்குணமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள், நல்லா துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள், நீ ஜெபித்து முடித்த பிறகு உன்னை குறை கூறக்கூடிய குற்ற கூறக்கூடிய அநேக உள்ளங்கள் எழும்பி உன்னையும் என்ன பண்ணுங்க, அதை தடை செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய பலன், தேவ ஜெபங்கள் இருக்கிற இடத்தில் சத்துருவானவன் நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துவான். இங்கு சவுலுக்கு என்ன பண்றாங்க, தாவீது எந்த இடத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஒரு யுத்தத்தில் போன மனுஷன் இப்ப யாரை பின்தொடர்கிறதாக மாறிட்டான். இப்போ நீ ஜெபத்திலும் கிருபையிலும் தேவ சிந்தையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிற, உன் வளர்ச்சி போகும் பொழுது ஒரு இடையூறு வந்து நிற்கும் போது, ஒரு இடையூறான பிரச்சனை உன்னை சாலும் போது உன் ஜெப சிந்தையில் ஊழியர்கள் தடுமாற்றம் விட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்பற்றி நம்ம போகிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் இஸ்ரவேலில் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் கண்மலை மேல், கவனிங்க, எத்தனை பேர் இப்போ ஓடுறாங்க தாவீதை பிடிக்க. இவன் அவனுடைய எண்ணங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்க. ஒரு ராஜாவுடைய மேன்மைக்குரிய ஒரு மகன், ராஜாவை உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்காக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்காக, இந்த தேவனுடைய அபிஷேகம் பட்ட மனிதன் இந்த தேசத்தை ஆளப் போகிறான், இந்த ராஜ்யத்துக்குள் அவன் கடந்து வந்துட போகிறான் என்கின்ற ஒரு பயம், அச்சம் அவனுக்குள் ஏற்படும் பொழுது யார் எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலோ அந்த ஆலோசனையின்படி அவன் என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்தக்கூடிய ராஜாவாக மாறிட்டான். சிந்தைகள் எப்படி மாறுது பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுதான். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருகிறது? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர முடியாமல் நம்ம பின்னோக்கி போகிறோம்? நான் நிறைய தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருக்குள் பிரகாசமாக எழும்பி ஓட வேண்டும் என்கின்ற ஓட்டத்தோடு நான் ஓடும் பொழுது என் ஓட்டத்தை சத்ருவான என்ன பண்ணுறாங்க, தடை செய்ய விரும்புகிறான். எண்ணி பாருங்க, தொடர்ச்சியாக இங்கே தொடர் ஜெபம் நடந்துட்டு இருந்தது. காலையில் பார்த்தா ஒரு 10 பேர் 12 பேராவது என்ன பண்ணுவாங்க, வந்து ஜெபிப்பாங்க இல்லையா? 2 நாட்கள் இந்த மழையினால் என்ன கிடையாது, ஆட்கள் குறை. ஆனால் இந்த மலையில் என்ன கிடையாது, ஜெபம் நிற்கலை. புயல் அடித்தாலும் சுனாமி அடித்தாலும் மழை அடித்தாலும் என்ன நடக்குது, ஜெபம் நடந்துட்டுருக்கு. அப்போ நானும் ஆவியானவர் நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். மறுநாள் பார்த்தா என்ன ஆச்சு, 5 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஜெபத்தை நீ விட்டு விடாதபடி தொடர்ந்து செய்கிறாயா என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். உன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலோ, உன் திருச்சபை சேர்ந்த ஜெப வாழ்க்கையிலோ, உன் ஜெபமானது எந்த சூழ்நிலையிலோ, எந்த நெருக்கடி காலத்திலோ அது என்ன பண்ணக்கூடாதுங்க, அது நம்ம பின்வாங்கி போகக்கூடாது, முன்னாடி கடந்து போக வேண்டும். ஒரு 300 பேரை வைத்து காடு காடாக சுற்றி கொண்டு இருக்கிற தாவீதை பிடிக்க எத்தனை பேர் திரண்டு போகிறாங்க, 3000 பேர். அப்போ தாவீதோடு கூட இருக்கிற 300 பேர் எவ்வளோ பெரிய ஒரு பலசாலி பாருங்க இல்லையா? அப்போ உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஜெபிக்கிற பிள்ளைங்க உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மிகவும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருக்கணும்.
முழங்காலில் நின்று கொண்டு உன்னோடு என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். சபைக்குள்ள முழங்கால் படியிட்டு அரை மணி நேரம் கூடி நின்று ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப சிந்தை உடையவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இணையப்படும் போது தான் சத்துருக்களை நம்மளால் வீழ்த்த முடியும், சத்துருக்களை நம்மளால் தோக்கடிக்க முடியும். நம்முடைய ஜெபம் யாரை சார்ந்து இருக்கிறது? எப்படிப்பட்டவர்களோடு கூட கூட்டணித்து வைத்திருக்கிறோம்? பேருக்காக, பெருமைக்காக, புகழுக்காக தானும் ஒரு ஜெபத்துக்கு வருகிறேன், தானும் ஜெபம் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் உடையவர்களோடு கூட நாம் சேருவோம் என்று சொன்னால் நம் ஜெபமும் கீழே சேர்ந்து இறங்கிவிடும். நம்முடைய ஜெபமானது வலிமை உள்ளது. இப்போ இந்த 300 பேரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? தேடுகிறாங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, வந்தபோது அங்க ஒரு கெபி இருந்தது. கவனிங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? ராஜா அங்கு யார் இருக்கிறாங்க? தாவீது மனுஷர்கள் என்ன பண்றாங்க? அந்த கெபின் பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ சத்துருவை கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறாருங்க? தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். யார் கையில்? ஜெபிக்கக்கூடிய, தேவனை நேசிக்கக்கூடிய, தேவன் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, உன் சத்துருக்களில் எதிர்த்து நின்றாலும் அவர்கள் உன் கையிலே ஒப்பு கொடுக்க தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீங்க. அதற்கு மூல காரணம் கர்த்தருடைய பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான சிந்தைகள் இருக்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஜெபங்கள் இருக்கணும். இவைகள் எல்லாம் உங்ககிட்ட சரிவர ஒழுங்கும் கிரணமாக இருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சத்துருக்களையும் கர்த்தர் கையில் கொடுப்பார். ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அவர்கள் 3000 பேர் என்ன பண்ணணும்? அவர் சுற்றி தான் இருக்கணும். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றி 1000 சத்துருக்கள் உலாவிக் கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் தேவன் நினைத்தால் அந்த 1000 சத்துருக்களை ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு என்ன பண்ணுறாங்க? அகற்றி போட விடத்தில் வல்லமை உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த தாவீது மனுஷர்கள் இந்த தாவீதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையோ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையோ எப்படி இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்ப 4வது வசனம் சொல்லுகிறது, தாவீது மனுஷர்கள் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானதுபடி கர்த்தர் உன்னோடு சொன்னது நாள் இதுதானே. யார் சொல்றா? எப்படி ஒரு ஆலோசனை வருது? யார் பேர்ல சொல்றாங்க? நமக்கு அப்படிதான். நம்ம தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிஞ்சிட்டேன்னா, ஒரு எதிரி நம்மக்கிட்ட கர்த்தர் ஒப்படைச்சிட்டாரு ஆகா கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு அல்ல, சிந்திக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவனுடைய நோக்கம் என்ன? சவுல் மட்டும் தான் இவனுக்கு சத்துருன்னு நினச்சிருக்கிறாங்க. யார்? தாவீதுக்கு யார் மட்டும் சத்துரு? சவுல் மட்டும் தான் சத்துருன்னு நினைக்கிறாங்க. சவுலை தாண்டி பல ராஜாக்கள் இந்த தாவீதுக்கு யாரா இருக்கிறாங்க? சத்துருக்களாக இருக்கிறாங்க. இப்ப தாவீது என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க. இல்ல அந்த 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 5வது வசனம். தாவீது அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. கவனிங்க, இதுதான் உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு. ஐயோ, ஒரு தீங்கான காரியத்தை இந்த மனுஷனுடைய ஆலோசனைப்படி நான் போய் என்ன பண்ணிட்டேன்? தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டேன். அப்ப தாவீதுடைய இருதயம் என்ன பண்ணல? தூங்க விடலை. இதுதான் உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இரவுல தூக்கம் வராமல் போவதற்கு காரணம் என்ன? இந்த ஆலோசனை என்ன சொல்லுது? சத்ருவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவனை கொல்லணும். இவன் என்ன பண்ணலாம்? கையே போடக்கூடாதுன்னு நினச்சவன் அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொண்டு வந்த பிறகு அவனுடைய இருதயம் மிகுந்த பாரமாகுது, அங்கலாப்பாக மாறுகிறது. அப்போ பாருங்க, 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அவன் தன் மனுஷர்களை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினேன் என் ஆண்டவர் மேல்
என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. என்னவா என்ன சொல்றான்? எப்பொழுதும் ஒரு சக விசுவாசிகளும் சரி, ஒரு தெய்வ மனிதனும் சரி, ஒரு தெய்வ ஊழியக்காரர்களும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களை துணிகரமாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது. காரணம், அவர்கள் கர்த்தருடைய நீதியின் தண்டனைக்குள் உட்படுத்தப்பட்டவர்கள். நீ நானும் தண்டனை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகாரத்தையும் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கல. அபிஷேகத்தை கொடுத்தவர் தான் அந்த அபிஷேகத்துக்குண்டான நீதிகளை நியாயத்தை அவர் விசாரிப்பார். அபிஷேகம் எப்பொழுது அவர் எடுக்க வேண்டுமோ அப்பொழுது அந்த மனிதனத்தில் அபிஷேகத்தை எடுத்துக்கொள்வார். எப்பொழுது அவருடைய ஊழியத்தை விட்டு எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ கர்த்தர் அதை எடுத்துக்கொள்வார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே அந்த சால்வைப்படி இந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லினான். யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? ஏன்னா இவன் அந்த அபிஷேகம் பெற்றவன். தாவீது யாரு? கர்த்தராலே அபிஷேகம் பெற்றவன். அப்போ இந்த அபிஷேகம் வந்த பிறகு தான் தாவீதுக்கு தெரியும். இந்த அபிஷேகம் வராத முன்னே நான் எங்கே இருந்தேன்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடுகள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆடு அங்கே போயிடுச்சா, அந்த புதையில் போயிடுச்சா, இந்த பொந்துக்குள்ளே போயிடுச்சா, தேடி தேடி ஆடுகளை பிடிச்சி என்ன பண்ணுவேன், அதுகளை தீனி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ எனக்கு அபிஷேகம் வந்ததோ நாட்டுக்குள்ளே வந்தேன். நாட்டுக்குள்ளே ஒரு கோலியாத்தை வீழ்த்தும்படியாக கர்த்தர் இந்த அபிஷேகம் உதவி செய்தது. இந்த அபிஷேகத்தின் மூலமாக என் பின்னாடி 300 பேர் வந்தார்கள். இந்த அபிஷேகத்தின் மூலமாக சவுளுடைய மகளை எனக்கு கர்த்தர் திருமணம் செய்து வைத்தார். இந்த அபிஷேகத்தின் மூலமாக அநேகர் என்னை இப்போ கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இத்துமே தெரியாத, கத்தி சண்டையே தெரியாத எனக்கு இத்தனை அபிஷேகம் வந்த பிறகு இத்தனை காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதே அபிஷேகம் தானே இந்த சவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதே வல்லமை தானே கர்த்தர் அந்த சவுலுக்கு கொடுத்திருந்தா. அப்போ சவுல் சொல்லுவாங்க, தாவீது கொன்றதோ 1000, சவுல் கொன்றதோ அப்படியா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14. அப்போ சவுல் 1000 பேரை கொல்லக்கூடிய அபிஷேகம் இருந்தது இல்லவா? அது உண்மைதானே? அப்போ அந்த அபிஷேகம் இருக்கிற மனுஷனை நான் தொடக்கூடாது என்பது யாருக்கு வரணும்? ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வேதங்களை வாசித்தால் உங்களுக்கு நலமான காரியத்தை சொல்லப்படும். ஆவிக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாம் தெளிவடைய வேண்டும். ஒரு காலத்தில் பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ வானமாக பேசி கொண்டு இருக்கலாம். எப்பொழுது நம்ம வளர வளர வளரணும்னா ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்துடைய தன்மை நமக்குள்ள வர வேண்டும். ஒரு அமைதி கடந்து வர வேண்டும், ஒரு சமாதானம் கடந்து வர வேண்டும், ஒரு பக்குவம் கடந்து வர வேண்டும். அதுக்கு தான் இந்த அபிஷேகமானது நம்மளை கண்டித்து உணர்த்தும் என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகமானது சகலத்தையும் உனக்கு போதித்து நல்வழிப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோட கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, நண்பான தெய்வ பிள்ளைகளே. அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, 7வது வசனம். இந்த வார்த்தையினால் கவனிங்க, என்ன சொல்கிறான்? ஜனங்களை, தன்னோடு கூட இருந்தவங்களை ஒருவர் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் போய் சவுலை தொடவும் கூடாது, கொலையும் செய்யக்கூடாது, அவனுக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாதுபடி என்ன பண்ணுறாங்க, அவர்களை தடை பண்ணுகிறான். எப்படிப்பட்ட மனுஷன்? அதுதான் உண்மையான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு நிதானித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன பண்ணுதுங்க, வார்த்தைகள் கூட இருந்தவங்க எல்லாவற்றையும் அதட்டம் பண்ணி எழுந்திருந்து கெபியை விட்டு வழி நடந்து போனார்கள். எங்கே போகிறாங்க? அங்கே இருந்தால் தானே பேசணும், அங்கே இருந்தால் தானே அவனை கொலை செய்யணும்னு என்ன வரும். அங்கே இருந்தால் தான் என்ன பண்ணாங்க, தாவீதை என்ன பண்ணாங்க, உஸ்பேத்தி விட்டு உஸ்பேத்தி என்ன பண்ணலாம், இல்லை இப்போ தான் சந்தர்ப்பம், போயிடக்கூடாது, கொள்ளலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்தை விட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, தாவீது ஞானமாக அறிவோடு புத்தியோடு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து வருகிறான். நகர்ந்து வந்த பிறகு அடுத்தது பாருங்க, 8வது வசனம். தாவீதும் எழுந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவரே என்று கூப்பிட்டார். சவுல் திரும்பி பார்த்து தாவீது தரை மட்டும் முகம் குப்புற குனிந்து வணங்கினா. கவனிங்க, இப்போ 3000 பேர் யாருக்கிட்ட இருக்கிறாங்க? இப்போ அவங்க முன்னாடி போய் யார் வணங்கிட்டு இருக்கிறா? இப்போ இந்த தாவீது அவனை கொல்லாதபடி
அவனிடத்தில் எதை வெளிப்படுத்துகிறான்? தாவீது எதை வெளிப்படுத்துகிறான்? கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துடைய பணிவு. இந்த ராஜா தான் எனக்கு என்ன பண்ணார்? இந்த வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி ஒரு மனுஷனுடைய கண்களில் தேவன் எனக்கு என்ன பண்ணார்? ஒரு தயவை கொடுத்து, நீ என்ன பண்ண, 1000 பேர்களுக்கு நீ அதிபதியாக இருந்து சொன்னார். போய் என்ன பண்ணு, யுத்தத்துக்கு போயிட்டு வா என்று சொல்லி ஒரு அதிகாரம் கொடுத்தது யாருங்க? தாவீது. தாவீதுக்கு யார் கொடுத்தார்? சவுல் கொடுத்தான். சவுலுக்கு யார் கொடுக்க சொன்னார்? கர்த்தர் கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தரையும் கனப்படுத்துகிறான், நமக்கு வேலை கொடுத்த வாய்ப்பை கொடுத்த சவுலையும் கனப்படுத்துகிறான். அதுதான் உண்மையான அபிஷேகம். நான் கர்த்தரை மட்டும் கனப்படுத்துவேன், ஊழியர் பேசினாலும் ஊழியரை நான் கனவீனம் பண்ணுவேன் என்றது அது என்ன, எப்படிப்பட்ட அபிஷேகங்க? நமக்குள் விரட்டுமான ஒரு அபிஷேகம். அதுக்கு ஒரு பேரே உண்டு பாருங்க. இது என்னுடைய வாசிங்க. தாவீது தரை மட்டும் முகக்குப்புற குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீதே உனக்கு பொல்லாப்பு ஏன் கேட்கிறீர்? என்ன சொல்றான் தாவீது? என்ன சொல்றான்? என்னை அழிக்கிறதுக்காக சொல்லுகிறவங்களுடைய வார்த்தையெல்லாம் நீ ஏன் கேட்குற? அதுக்கெல்லாம் நான் யாரு கிடையாது, ஒருத்தே கிடையாது. எதுக்கு? தாவீது என்ன சொல்றான்? நீ கூப்பிட்டா நான் என்ன பண்ண போகிறேன்? ஓடி வர போகிறேன். அப்போ தாவீதுடைய வார்த்தை பாருங்க, எவ்வளோ ஞானமாக எவ்வளோ கிருபையாக ஒரு ராஜா இடத்துல பேசுகிறான் பாருங்க. பொல்லாப்பு செய்ய பார்க்கிற என்று சொல்லி மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறே? இதை வாசிங்க. உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் கண்டது, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் மேல் ஆமென் அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? எனக்கு வாய்ப்பு இருந்தது. என் ஜனங்களா என்ன சொன்னாங்க? இதான் சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் என்ன பண்ணுடு, கேட்டுடு, இந்த நேரத்தில் கொன்னுடு, இந்த நேரத்தில் இது பண்ணு. நம்மளை அப்படிதான் என்ன பண்ணாங்க ஜனங்க உஸ்பேத்துவாங்க. தேவனுடைய அபிஷேகம் பண்ற இந்த அபிஷேகம் என்ன பண்ணு தெரியுமா? ஆவியில் நிறைஞ்சாலும் அனலாக எழும்பிடும், கோபத்தில் வந்தாலும் அனலாக கக்கும். ஏன்னா ஆவிக்கு உண்டான தன்மை, அந்த அபிஷேகத்துக்கு உண்டான அந்த தன்மை. ஏன்னா அபிஷேகமானது என்ன? சத்துருவை நுகத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் எழும்பும் போது என்னாகும்? மிகப்பெரிய காரியத்தை செய்ய. அது பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் கொடுத்ததை உன் கண்கள் கண்டதுன்னு சொல்றான். யாருக்கிட்ட? ராஜா கிட்ட சொல்றான். அந்த 3000 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. 3000 பேர் எங்கே போனாங்கன்னு தெரில. அந்த 3000 பேர் இருக்கிறத குறித்து கூட யாருக்கு பயம் இல்லை. உண்மையான தேவ பிள்ளைகளை நான் சொல்றதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் 1000 நாவுகள் 1000 மனிதர்கள் எதிர்த்து பேசி கொண்டிருந்தாலும் அவனுக்கு யாரை குறித்தும் பயப்பட மாட்டான். அவனுடைய பயமெல்லாம் கர்த்தரை குறித்து மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதனை கர்த்தர் ஒருவர் தான் குறை கூற முடியும், மற்ற ஒருவராலேயே குறை கூறுவதற்கு அவர்கள் யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா குறை கூறுகள் அத்தனை பேர் அந்த குறைக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் கண்டி, அந்த குறைக்கு நிறைவுள்ளவர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கு தாவீதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தா. இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். என்ன சொல்றான்? சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் ஆண்டவருடைய கையை நான் போடக்கூடாது, ஏன்னா நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட. இந்த பயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு சக விசுவாசிகளுக்கும் இருக்கணும். ஒரு துணிகரமாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரிகளை மற்றவர்களையும் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது, அவங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது. இந்த 2 அபிஷேகம் எங்கு போய் முறையிடுங்க? தெய்வனிடத்தில் தான் முறையிடும். யாரிடத்தில் முறையிடும்? தேவனிடத்தில் தான் முறையிடும். அப்போ தேவன் எப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு உதவி செய்வார்? இந்த தாவீதுடைய அபிஷேகம் என்ன? சவுளுடைய அபிஷேகம் என்ன? சவுலானவன் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான், தாவீதானவன் சவுலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ எந்த அபிஷேகத்துக்கு கர்த்தர் முன்னுரிமை கொடுப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லிட்டு முடிக்க நினைக்கிறேன். வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. பாரும், உம்மை கொன்று போடாமல் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை,
என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். வேட்டையாடுகிறீர். அதை விட்டுறா. இந்த 14வது இஸ்ரவேலி ராஜா ஒரு செத்த நாயை ஒரு தெல்லு பூச்சியா யாரை பின்தொடர்கிறா? என்ன சொல்றான்? நான் யாரு? நான் யாரு? ஒன்றுத்துக்கும் என்ன சாகடிக்கிறதுக்கு இவ்வளோ 3000 பேர் எதுக்கு கூப்பிடுற? எவ்வளோ அழகாக ராஜாவுடைய அந்த சிந்தையுடைய புத்தியை மாத்திரம் பாருங்க. தெளிந்த அபிஷேகம், அதுதான் தெளிந்த நீரோடையின் அபிஷேகம். அபிஷேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த அபிஷேகமானது அனைத்து காயங்களை ஆற்றக்கூடிய நல் மருந்துடைய அபிஷேகமாக தான் இருக்க வேண்டுமே கண்டி அந்த அபிஷேகம் மற்றவர்களை குறை கூறக்கூடிய அபிஷேகமாக இருக்கக்கூடாது. தாவீது சொல்கிறான், நான் யாரு? ஒரு செத்த நாய், ஒரு தொங்கல் பீச்சி. நீ யாரை பின்தொடர்கிறா? கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உனக்கும் நியாயம் தீர்ப்பார். எனக்காக வழக்காடி நான் உம்முடன் என் கைகளை தப்பிவித்து பாருங்க. இப்போ அந்த சத்ருவானவன் சொல்லுகிறான் பாருங்க, சவுலை கர்த்தர் எப்படி ஒரே நொடியில மனமாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பாருங்க. 17வது வசனம் சொல்லுது, நீ என்னை பார்க்கிலும். இதுதாங்க கர்த்தர் செய்வார். உண்மையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? எந்த சத்ரு உன்னை என்னை குறை கூறுதோ அந்த சத்ருடைய வாய்க்களிலே கர்த்தர் சொல்ல வைப்பா, என் மகன் என் மகள் உண்மை உள்ளவள், நீதி உள்ள, பரிசுத்த உள்ள, இவனை போல இவளை போல இல்லை என்று தேவன் அந்த மனிதனுடைய நாவில கர்த்தர் சொல்ல வைப்பா. ஆனால் நீ கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கர்த்தருக்குள் பிரியமாக இருக்கணும். வாசிங்கம்மா. நீயோ எனக்கு நன்மை செய்தாய். நீ எனக்கு நன்மை செய்தபடினால் கர்த்தர் என்னை இல்லை விடுவானோ? கர்த்தர் உனக்கு ஒரு கரந்துட்டுவோமே. அல்லேலூயா. கொள்ளை சதி திட்டம் போட்டு 3000 பேரோடு திரண்டி வந்த அந்த மனிதனுடைய நாவில் கர்த்தர் சொல்ல வைக்கிறார், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் மட்டும் சொல்லலை. இந்த வசனம் தான் மிக அவசியமான ஒரு வசனம். 20ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, நீ நிச்சயமாக ஒரு கரம் உச்சாம ஒரு கரம் தட்டுங்களேன். அல்லேலூயா. யார் சொல்றா? ராஜா கொல்ல வந்த அந்த மனிதனை பார்த்து நிச்சயமாக ராஜாவாக இருப்பா என்று இஸ்ரவேலி ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைப்படும் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. மாத்திட்டாரா? ஒரு நிமிடத்தில் கர்த்தர் மாத்தினாரா? எதனால மாத்துறாரு? நம்முடைய ஜெபம், நம்முடைய அபிஷேகம் ஞானமாக செயல்பட வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். அப்போ அவன் பண்ணுறான் பாருங்க. சவுல் தாவீதுகிட்ட உத்தரவாதம் கேட்குறான்ப்போ. தாவீதுகிட்ட என்ன பண்ணுறான்? கையேந்தி நிற்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். 21 சொல்லுது பாருங்க, இப்பொழுது நீ எனக்கு பின்னிருக்க என் சன்னதிகளை வேறறுப்பதில்லை என்று என் தகப்பனார் வீட்டிலும் என் பெயரை அழிந்து போடுவதில்லை என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஒரு கறந்துட்டுங்க. அல்லேலூயா. இப்போ யாருக்கிட்ட கெஞ்ச வேண்டியது? யாருக்கிட்ட? கர்த்தர் நமக்கு செய்ய நினைச்ச சத்ருவை நம்முடைய பாதத்தில் மண்டிட்டு கதற வைப்பார். விடவே மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? விட்டு வைக்க மாட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் விலையேற பெற்றது. இந்த அபிஷேகமானது ஞானமாக அறிவாக செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு தாவீதுடைய சத்துருக்களை கர்த்தர் எப்படி அமைதிப்படுத்தினாரோ, கர்த்தர் எப்படி தாவீதுக்கு துணையாக இருந்தாரோ, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் துணையாக இருப்பார். நாம் யாவரும் ஜெபிப்போமா? பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, இந்த அபிஷேகமானது ஒருவரையும் குறை கூறாதபடி, ஒருவரையும் குற்றம் கூறாதபடி இந்த அபிஷேகமானது தெளிந்த புத்தியோடு கூட உதவி செய்யக்கூடியதாக, நன்மை செய்யக்கூடியதாக, தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு நலமானதை சொல்லக்கூடிய ஒரு நல் அபிஷேகத்தின் நறுமண தைலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையுடைய அபிஷேகமானது இந்த நேரத்தில் எங்களையும் நிரப்பட்ட, எங்கள் குடும்பத்தை நிரப்பட்ட, விசேஷமாக எங்கள் திருச்சபை நிரப்பட்டோம் அப்பா. ஒவ்வொரு சபைக்குள்ளும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அபிஷேகம்
அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு தான் விரோதமாக ஒவ்வொரு வாய்களும் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி இந்த வாய்கள் திறக்காதபடி ஞானத்தோடு தேவன் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்கள் பேச பேச அந்த நாவுகள் முன்பாக அவர்களை இன்னும் கர்த்தர் நீர் உயர்த்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் அடையாளமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதை உயர்த்தினதை போல குறை கூறுகிற மனிதர்களுக்கு முன்பாக, குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை இன்னும் தலை நிமிர்ந்து உயர வைத்து அவனை மேன்மைப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்த தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை ஒரு தெளிவு அடைந்திருப்பார்கள். ஆண்டவரே, இது பின்பு பார்க்க போகிற தேவ பிள்ளைகளும் இந்த அபிஷேகத்தை குறித்து உணர்ந்து இனி தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய எண்ணத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவனுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தார்கள். எந்த ஆலோசனை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனை பிடித்து கொண்டான். அதனால் அவனுடைய சத்துருக்கள் முன்பாக அவன் தலைகள் உயர்த்தப்பட்டது. சத்துரு அவனிடத்தில் மண்டியிட்டு பிச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அபிஷேகத்தினால் மற்றவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. ஒருவரையும் குறை கூறாதபடி நிறைவுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். கிறிஸ்து நம்மை நிறைவாகவே வைத்திருப்பார். ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். நீ கேட்ட வசனத்தின்படி நம் வாழ பிரயாசப்படுவோம். தெய்வம் நமக்கு உதவி செய்வார்கள். God bless you.